வணக்கம் பானு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் 7வது வார்டு பகுதியில் கடந்த 19ஆம் தேதி கள்ளச்சாராயம் குடித்து 150க்கும் மேற்பட்டோர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை என அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இவர்களில் சிகிச்சை பலனின்றி தற்போது வரை 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சேலம், அதாவது இந்த 3 மருத்துவமனைகளிலும் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் நேற்று வரை 20 பேர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ரஞ்சித் குமார் என்பவர் தற்பொழுது உயிரிழந்துள்ளார். இதனால் சேலம் அரசு மருத்துவமனையில் மட்டும் பலி எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. மீதமுள்ள 30 நபர்கள் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 5 பேரின் நிலைமை மேலும் கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் தொடர்ந்து 5 பேர் அதி தீவிர கண்காணிப்பில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் இதுவரை பலி எண்ணிக்கை 61ஆக உயர்ந்த நிலையில் புதுச்சேரி, சேலம் அரசு மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மேலும் பலர் அதி தீவிர கண்காணிப்பில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை கள்ளச்சாராயம் குடித்து 61 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் சேலம் அரசு மருத்துவமனை பொறுத்தவரை 5 பேர் உடல்நிலை மேலும் மோசமடைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. பானு.